ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். நமக்கு பக்கத்து நாடான நேபாளில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. இதனால நேபாளமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன ரீசன், அதனால இந்தியாவுக்கு என்னென்ன தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேபாள் அப்படிங்கிறது ஏஷியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்ரி. இந்தியாவுக்கு அண்டை நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு நட்பு நாடுன்னே கூட நம்ம நேபாளை சொல்லலாம். ஸோ ஏஷியாவை பொறுத்தவரையே கடைசி ஒரு 3-4 வருடங்களாக இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. முதல்ல ஸ்ரீலங்காவில் 2022 ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அதனால ஸ்ரீலங்காவோட ஆட்சி கவிழ்ந்துச்சு. அதே மாதிரி இப்போ 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்து பங்களாதேஷுடைய பிஎம் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க. அந்த வகையில் இப்போ 3வது நாடா நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்து அந்த நாட்டுடைய ஆட்சியே கவிழ்ந்திருக்கு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ஜென்ஸி. ஸோ இந்த ப்ரொட்டஸ்டோடைய ஃபோட்டோலாம் பாருங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஜென்ஸி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கவர்கள், இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்து நடத்தக்கூடியவங்க யார் அப்படின்னா ஜென்ஸி. ஸோ ஜென்ஸி அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இவங்க யார் அப்படின்னா 1997ஆம் ஆண்டுல இருந்து 2012ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கள ஜென்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட நபர்கள். ஸோ 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் தான் வந்து இளைஞர்கள் தான் வந்து ஜென்ஸின்னு சொல்றாங்க. இவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து 6, 7, 8 ஒரு 3 நாட்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல 8ஆம் தேதி 9 வந்து ரொம்ப இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம், இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால நடக்குது அப்படிங்கிற காரணத்தை பொறுத்தவரை நேபாள் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரொட்டஸ்டா முக்கியமா நடத்துறது ஜென்ஸி தான். அது மட்டும் இல்லாம ஒரு சில என்ஜிஓஸ், நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு சில என்ஜிஓவும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்டைரக்டா. ஸோ ஹமி நேபாள் அப்படிங்கிற இந்த ஒரு என்ஜிஓ, அதே மாதிரி காத்மண்டு மயர் பல்ரேந்திரா ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில என்ஜிஓஸ், அதே மாதிரி ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்டைரக்டா அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இவ்வளவு தீவிரமானதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா. இந்தியாவில் இந்த கோவிட் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கம் நிறைய முக்கியமான ஆப்ஸ்லாம் பேன் பண்ணாங்க. டிக்டாக், பப்ஜி, இந்த மாதிரி நிறைய ஒரு 40 ஆப் கிட்ட வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்கல. ஏன் அப்படின்னா ரொம்ப எசென்சியலான ஆப்ஸ் எதையுமே வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணல. எதெல்லாம் அந்த அளவுக்கு எசென்சியல் இல்லையோ அதே மாதிரி வெளிநாட்டுடைய அந்த சைனா இந்த மாதிரி நாட்டுடைய அச்சுறுத்தல் இருக்கும் அந்த ஆப்புக்கு மட்டும் தான் வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் இப்போ நேபாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு 26 முக்கியமான சோசியல் மீடியா ஆப், இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க யூடியூப் இருக்கு இல்லையா, இந்த யூடியூப் முதற்கொண்டு ஒரு 26 சோசியல் மீடியா ஆப். இதில் நம்மளுடைய யூடியூப், அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறமா ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய முக்கியமான நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போன நிறைய ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேனுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனிஸ், இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தலைமையிடமாக கொண்ட நாடுகள் தான். இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ள வரும்போது அவங்க அந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக அந்த கண்ட்ரியோடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பட தான் அந்த கண்ட்ரியில் அவங்க செயல்படணும். இப்போ இந்தியாவிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோடைய நிறைய ஆக்ட், ஐடி ஆக்ட், அதே மாதிரி இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன், இதுக்கெல்லாமே ஒத்து போனால் மட்டும்தான் அந்த கம்பெனி இந்தியாவில் செயல்பட முடியும். சப்போஸ் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அந்த கம்பெனி ஒத்து போகல அப்படின்னா இந்தியாவிலுமே வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நேபாள் அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக கண்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டோடைய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேபாளில் இந்த சோசியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி அதிகமான ஹேட் ஸ்பீச்சஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு போதைப் பொருள் வாங்குறது விற்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ம்ஸ்லாம் வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சோசியல் மீடியா ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த குற்றங்கள்லாம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்தினால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதை இந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. டிக்டாக் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப் என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சோசியல் மீடியாவுக்கு பேன்.
ஒரு 26 சோஷியல் மீடியா வந்து பேன் அப்படிங்கிற மாதிரி நேபாள் அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ணி தான், அந்த பேனை அப்போஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட். ஸோ நார்மலாக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா அவருடைய கோரிக்கை, அதோடைய டிமாண்ட் வந்து ஒன்று தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும் போதும் இந்த போராட்டக்காரர்களுடைய இந்த ஜென்சிஸோடைய இது கோரிக்கை என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் நேபாளுக்கு கொண்டு வரணும், இந்த பேனர் ரிமூவ் பண்ணணும், அந்த தடையை ரிமூவ் பண்ணி மறுபடியும் அந்த சோஷியல் மீடியா ஆப் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு. பட் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் சில கோரிக்கைகளும் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. என்ன ஊழல் அப்படின்னா, நேபாளில் 2 மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட், நேபாளுடைய ஏர்லைன்ஸ் நிறுவனம் 2 மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறாங்க, ஏர்பஸ் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட இருந்து. அதுல பல கோடி, கிட்டத்தட்ட $10 மில்லியன் கிட்ட ஊழல் நடந்திருக்கதா அந்த நாட்டுடைய கேக், இந்தியாவில் கேக் இருக்க மாதிரி அந்த நாட்டுடைய கேக் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேபாளம் இன்னும் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தில் ஊழல் நடக்குது, இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து ஸோ இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பை பேனர் ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி இந்த கரப்ஷன்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நேபாளுடைய இளைஞர்கள் அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அந்த வேலை வாய்ப்பின்மையை அதிகப்படுத்துறது மாதிரி அரசாங்கம், வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துற மாதிரி அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற இந்த முக்கியமான கோரிக்கைகளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜென்சிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ப்ரொட்டஸ்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்னால முதல்ல என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் தீவிரமடையுது. எந்த அளவுக்கு தீவிரமடையுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு இதா ரெண்டு போராட்டம் பண்றாங்க. பட் போலீஸ் தரப்புல இருந்து அவங்க மேல துப்பாக்கி சூடு, அதே மாதிரி டியர் கேஸ் எல்லாம் போடப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அதுல ஒரு சில இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்ல ஒரு சில பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ரொம்ப விரக்தியாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாராளுமன்றம், நேபாளுடைய பாராளுமன்றத்தை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. நேபாளுடைய பாராளுமன்றத்துக்கு பேர் வந்து ஷிங்கா தர்பார் அப்படிங்கிறதா வந்து நேபாளுடைய பாராளுமன்றம். அதே மாதிரி நேபாளுடைய அந்த மினிஸ்டர்ஸ் ஹவுஸ், இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேபாளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நேபாளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா பிஷ்ணு பவுடல். ஸோ பிஷ்ணு பவுடல் அப்படிங்கிற இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ப்ரொட்டஸ்டோட கையில கிடைச்சோன்னா இவங்கள ரோட்ல ஓட விட்டு அடிக்கிறாங்க. ரோட்ல ஓட விட்டு இவங்களை மிதிக்கிறது அடிக்கிறதுமான வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமாக போச்சு. ஸோ இதில் வந்து அந்த ப்ரொட்டஸ்டர் தரப்புல வந்து இன்னைக்கு வர 22 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. 22 ப்ரொட்டஸ்டர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பயங்கர காயம் அடைஞ்சிருக்காங்க. அரசாங்கத்தோட எக்கச்சக்கமான சொத்துக்கள், மினிஸ்டருடைய வீடுகள், பார்லிமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேபாளுடைய இப்ப கரண்ட்ல பிஎம்ஆர் குடியரசு ஃபர்ஸ்ட் நேபாளுடைய மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்றாங்க. முக்கியமான மினிஸ்டர் யாரா, ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் லேகா அப்படிங்கிற இந்த ஒரு ஹோம் மினிஸ்டர், அதே மாதிரி கம்யூனிகேஷன் மினிஸ்டர் கூடிய பிருத்திவி சுப்பா குருங் அப்படிங்கிற இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில், நேற்று 9 தேதி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் போராட்டம் வந்து இது பண்ணி அதை கட்டுப்படுத்தவே முடியல, அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போராட்டம் வந்து போயிருச்சு. ஸோ அதோட நம்ம நேபாளுடைய பிஎம்ஆர் இருந்த கேபி சர்மா ஒலி அப்படிங்கிற இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேபாளுடைய பிஎம் இருந்திருக்காரு. ஸோ ஃபைனலா இவரும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ நேபாளுடைய ஆட்சியை யார் வந்து டேக் கேர் பண்ணியிருக்கா அப்படின்னா, நேபாளுடைய ஆர்மி சீஃபா இருக்கக்கூடிய ஜெனரல் அசோக் ராஜ் சிங்டேல் அப்படிங்கிற இவர் தான் நேபாளுடைய ஆட்சியை வந்து கவர்மெண்ட் வந்து இவர் தான் இப்போ எமர்ஜென்சியில் இவர் தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சோசியல் மீடியா பேன்னால வந்து விஷயம் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்ல வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து மறுபடியும் பங்களாதேஷ் மாதிரி தான் இதுவும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்னால மறுபடியும் சீக்கிரமே நேபாளுக்கு அடுத்த எலெக்ஷன் வச்சோ இல்லை ஆட்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி வந்து இப்போ பங்களாதேஷில் யூனுஸ் கான் தலைமையில் ஒரு இது போட்டிருக்காங்களோ, ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் போட்டிருக்காங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து இன்னும் டெம்பரரி கவர்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நேபாளை பொறுத்தவரை இது வந்து புதுசான ப்ரொட்டஸ்ட் கிடையாது. 2008 இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நேபாளில் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ரீசெண்டா 2015 அப்புறமா கூட பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு எதிர்த்து அங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரொட்டஸ்டும் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரொட்டஸ்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால
இந்தியா வந்து யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய நம்மளுடைய கேபினட் கமிட்டி செக்யூரிட்டி கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி அவங்களுடைய கூட்டம் பிரதமர் தலைமையில் கேபினட் கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதில் இந்த பிரச்சனையில் இந்தியா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ஏன்னா நேபாளில் அதிகமான இந்தியர்கள் வந்து இருக்காங்க, பீகார் நேபாளும் பார்டர் அப்படிங்கிறதுனால அதிகமான இந்தியர்கள் வந்து நேபாளில் போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டூரிஸ்ட்டும் நேபாளுக்கு போயிருக்காங்க. இவங்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் என்ன பண்ணுறது, நேபாளில் இருக்க மக்களுக்கு இங்கேருந்து அரசாங்கம் நிறைய தகவல் கொடுத்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கட்டுக்குள்ள கொண்டுறதுக்கு நேபாளுக்கு என்னென்ன உதவி வேணாலும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே தான் நமக்கு இது அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26 சோஷியல் மீடியா ஆப்பையும் மறுபடியும் நேபாளில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த பேன் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய மித்த கோரிக்கைகள், அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த விஷயம். இந்த ப்ரொடெஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த நேபாளுடைய ஜென்சி பண்ணக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது கரெக்டா இல்லை தப்பா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.